கலங்கி கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் போனாலும் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய சத்திய ஆவி ஆகிய தேற்றரவாளன் வருகிறார். கலங்கி நின்ற சீஷர்களை பார்த்து இயேசு இவ்விதமாக சொன்னார். சீஷர்களுடைய உள்ளத்திலே ஏன் கலக்கம்? இயேசு நம்மை விட்டு மறுபடியும் பிதாவிடத்திலே பரலோகத்திற்கு போகிறேன் என்று சொல்கிறாரே, நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் எப்படி ஊழியம் செய்ய போகிறோம்? நாம் எப்படி ஜீவிக்க போகிறோம்? அவர்களை பார்த்துதான் இயேசு சொன்னார், உங்களோடு கூட தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் என்று சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மீது அசைவாடி இப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது, வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார். அந்த நேரத்திலே இந்த பூமி எப்படி இருந்ததாம்? வெறுமையாய் இருந்தது, ஒழுங்கீனமாய் இருந்தது, இருளடைந்து காணப்பட்டது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மீது அவர் அசைவாடிக்கொண்டே இருந்தார். ஜலத்தின் மீது அவர் அசைவாடிக்கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி வெளிச்சமில்லாத இந்த பூமிக்குள்ளே அவர் ஒளியை கொண்டு வந்தார். ஒழுங்கில்லாத இந்த பூமிக்குள்ளே அவர் ஒழுங்கை கொண்டு வந்தார். அழகில்லாத இந்த பூமிக்குள்ளே அவர் அழகை அவர் கொண்டு வந்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒரு chaotic situation, குழப்பமான ஒரு சூழ்நிலையை அவர் அருமையாக ஒழுங்காக அவர் மாற்றினார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி நமக்குள்ளே அவர் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தில் இருக்கிற வெளிச்சம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. எப்பொழுது இது நடக்கிறது? எப்படி நடக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இரட்சகராக, நம்முடைய தேவனாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய முகத்தின் ஒளி நம்மை நிரப்ப ஆரம்பிக்கிறது. எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இருளிலே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. பிரியமானவர்களே, இந்த வெளிச்சத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஒழுங்கை கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிறார். எப்படி இந்த பூமி ஒழுங்கில்லாமல் இருந்ததோ, ஆனால் அந்த பூமியிலே அவர் வானங்களை வைக்க வேண்டிய இடத்திலே வைத்தார். பர்வதங்களை நிறுத்த வேண்டிய இடங்களிலே நிறுத்தினார். சமுத்திரங்களை அவர் வைக்க வேண்டிய இடங்களிலே அவர் சமுத்திரங்களை வைத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் 12 வசனம் அதை அழகாக சொல்லுகிறது. அவர் தண்ணீர்களை தம்முடைய கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாக பிரமாணித்து பூமியின் மணலை மரக்காலில் அடக்கி பர்வதங்கள் மலைகளை தராசிலே நிறுத்துகிற தேவன் கர்த்தர் அப்படியாக ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த இடத்தை கொடுத்து எல்லைகளை குறித்து பூமியை ஒழுங்குபடுத்தினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு நமக்குள்ளே வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிழலிடும் பொழுது ஒழுங்கீன்மையான வாழ்க்கையை கர்த்தர் ஒழுங்காக மாற்றுகிறார். எத்தனை முறை எவ்வளவோ பேர் துக்கப்பட்டு சொல்லுகிற வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கில்லை, என்னுடைய குடும்பத்திலே ஒழுங்கில்லை, என்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே ஒழுங்கில்லை, என்னுடைய உத்தியோகத்தில், நான் வேலை செய்கிற இடத்தில், என் பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது அசைவாடும் பொழுது அந்த ஒழுங்கு நமக்குள்ளே வருகிறது. அருமையானவர்களே, அதுபோலதான் அழகில்லாத பூமிக்கு அவர் அழகையும் கொடுத்தார். எபேசு சபைக்கு
பவுல் எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையா இருக்கிறோம், அவருடைய கைவேலையா இருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மீது அசைவாடும் பொழுது நமக்கு வெளிச்சம் வருகிறது, ஒழுங்கு வருகிறது, அழகையும் கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மீது அசைவாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் மறுரூபப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையை இயேசுவை போல மாற்றுகிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள் வரை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அவாந்திர வெளியிலே கண்டுபிடித்தேன், ஒரு ஊளையிடுகிற வனாந்திரத்திலே உன்னை கண்டுபிடித்தேன். ஆனால் கழுகு தன் குஞ்சுகள் மேல் அசைவாடுவது போல தேவன் நம்மை சுமந்து நம்மீது அசைவாடி, அந்த தாய் கழுகு எப்படி தன் குஞ்சுகளுக்கு உயர பறக்க சொல்லி தருகிறதோ அதே போல கர்த்தர் நம்மையும் பறக்கும்படியாய், உயரங்களுக்கு போகும்படியாய் கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். அந்த தாய் கழுகு தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி, அந்த குஞ்சுகள் கூட்டிலிருந்து கீழே விழும் பொழுது பயத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது தாய் கழுகு அதன் மேல் அசைவாடி அப்படியே செட்டைகளை விரித்து அதை தூக்கி உயரே கொண்டு போவது போல பலமுறை அப்படி நடந்தாலும் மேலே 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 பறக்க அந்த குஞ்சுகளுக்கு சொல்லி கொடுப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலே, ஐயோ நான் விழுந்து விடுவேனோ, நஷ்டப்பட்டு போய்விடுவேனோ, என் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது, பயப்படும் பொழுது அவர் நம்மீது அசைவாடி நம்மை சுமந்து சுமந்து உயர உயர கொண்டு போய் அவரை போல உயர் ஸ்தலங்களிலே ஏறி வரும்படியாய் கர்த்தர் நமக்கு பழக்கத்தை கொடுக்கிறார். அந்த அசைவாடுதலின் மூலமாக எப்படி அந்த குஞ்சுகள் தாய் கழுகு போல பலனடைந்து பறக்க கற்றுக்கொள்கிறதோ அதே போல நாமும் கூட இயேசுவின் சாயலாக அவரை போல மாறும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மீது அசைவாடி கொண்டே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படுகிறோம். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மீது அசைவாடும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஏசாயா 31:5 பாருங்கள், பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அதுடைய பிற்பகுதியிலே அசிரியன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பெருமையாய் வருகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் என்னுடைய கையினால் செய்தேன், என்னுடைய பலத்தினால் செய்தேன், என்னுடைய ஞானத்தினால் செய்தேன். அவனுடைய பண்டக சாலைக்குள்ளே நான் புகுந்து அதை கலைத்து போடுவேன், அவனுடைய குடிகள் தாழ்த்தப்படும் என்றெல்லாம் அவன் பெருமையாக பேசினாலும் 14ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்து விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல பூமியெல்லாம் நான் வாரிக்கொண்டேன் என்று பெருமையாக அசிரியன் பேசுகிறான். ஒருவன் செட்டையை அசைப்பதும் இல்லை, ஒருவனும் வாயை திறப்பதும் இல்லை, ஒருவரும் கீச்சென்று சத்தம் இடுவதும் இல்லை என்று சொல்லுகிறான். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த அசிரியனை பார்த்து, நீ பயப்படாதே, அந்த நாளில் உன் தோளின் மேல் இருக்கிற அந்த சுமை, உன் கழுத்தின் மேல் இருக்கிற அந்த நுகம் நீக்கப்படும். அபிஷேகத்தினால், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலமாக அந்த நுகம் முறிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கருமையானவர்களே, ஆவியானவர் நம் மீது அசைவாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமடைந்து ஒழுங்கடைந்து நம்முடைய வாழ்க்கை அழகுபடுத்துகிறார் கர்த்தர். பரிசுத்த ஆவியானவர் நம் மீது அசைவாடும் பொழுது நாம் இருக்கிற ஸ்தலத்தை விட
நாம் மேலே பறக்க ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து அவருடைய சாயலாக நம்மை மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் மீது அசைவாடும் பொழுது ஹல்லேலூயா, அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆவியானவரை நோக்கி நாம் சொல்லுவோமா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் என் மீது அசைவாடி என் வாழ்க்கையை நீர் மாற்றும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் என்ற பொக்கிஷத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. அவருடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பிக் கொண்டே இருப்பதற்காக நன்றி. ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடட்டும் ஆண்டவரே. ஒழுங்கில்லாத வாழ்க்கை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு நீர் ஒழுங்குபடுத்துவதற்காக, அழகுபடுத்துவதற்காக நன்றி. இருளிலே உட்கார்ந்திருக்கிற அழுது கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உம்முடைய வெளிச்சம் வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை போல ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் மீது அசைவாடி அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, அசிரியனின் பெருமை வார்த்தைகளை போல இன்றைக்கு என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன சவால்களை கண்டு, என்னென்ன சூழ்நிலைகளை பார்த்து உங்களுடைய பிள்ளைகள் பயந்து கலங்கி கொண்டிருந்தாலும் தகப்பனே, அந்த நுகங்களை முறித்து போடுவேன், அபிஷேகத்தினால் அது ஒடிந்து ஒழிந்து போகும் என்று சொல்வதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட நுகங்கள் யாருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் இப்பொழுது அது முறிந்து போகட்டும். அபிஷேகத்தின் வல்லமை அவர்கள் மேல் இறங்கி அதை ஒடித்து போடட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.